Hello friends, welcome to Swada's Kitchen. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னா அரிசி பருப்பு சாதம் நம்ம ஊர் ஸ்டைல்ல ரொம்ப சூப்பரா ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ ஒண்ணுக்குண்ணே வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு அரிசியும் பருப்பு இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். தோரம் பருப்பு நம்ம எந்த டம்ளர்ல அளக்குறோமோ அதிலே பாதி எடுத்துக்கலாம். தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும், நான் மீடியமான சைஸ் 2 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு ஒரு முழு பூண்டு அளவு. தாளிக்கிறதுக்கு சீரகம் நாங்கள் வந்து வடகம் தான் சேர்ப்போம், ரொம்ப நல்லா இருக்கும் வடகம் சேர்த்து செய்யும் போது. இப்போ நம்ம குக்கரில் தாளிச்சு விட்டுடலாம். கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. நெய்யில் சேர்ந்தா கூட செய்யலாம். இப்போ வந்து சீரகமும் வடகத்தையும் கொட்டிடலாம். அப்படியே பெருங்காயம் அவசியம் தேவை, ஏன்னா குக்கரில் நம்ம செய்யறோம், டேஸ்ட்டும் வரும், வாயுவும் எடுக்கும். அதுக்காக பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரே 10 நிமிஷம் தான், அது வதங்குற நேரம் தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியே வெங்காயம் பூண்டு வதங்கினது போதும். ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, தக்காளி சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகா சேர்த்தும் செய்யலாம், ஆனால் மிளகா சேர்த்து செய்யறதுனா இது மாதிரி தூள்கள் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு, கரெக்டாக நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம்ல, அதை தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி எப்படி சேர்க்கணும்னா, இப்போ வந்து கணக்கு வந்து 3 டம்ளர் ஆச்சு, பருப்பு அரிசி சேர்த்து 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து அரிசியில் ஊற வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன், மீதி தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி கரெக்டாக அளந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா அரிசியை சேர்த்துடலாம். சாதம் நல்லா குலைவாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதை மூடி வச்சிடலாம். இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 சவுண்டு. இது இந்த குக்கர் வந்து நம்ம அவங்கவுங்க வீட்டு குக்கர் ஒவ்வொரு மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சவுண்டில் கூட இதாகிடும். ஆனால் அவசரமாக செய்கிறதா இருந்தால் 2 சவுண்டு விட்டுட்டு விசில் தூக்கி விட்டோம்னா சரியாயிடும். நான் 2 சவுண்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொலன்னு தான் இருக்கணும். நான் பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் டைம் ஆயிடுச்சுன்றதுனால எடுத்துட்டேன். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு வச்சு எடுத்தோம்னா நம்ம போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொலன்னு ஆகிடும். நல்லா இந்த மாதிரி. இதுக்கு சைடிஷ் வந்து அப்பளம், வடகம் எது வேணாலும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இதே போல் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.